ஜனகணமன ஜனகண நிலை கனவுகள் அல்ல காரியம் துணை. ஓகே வியூவர்ஸ், மேஜர் டிவிஷன்ஸ் வந்து சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பல்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மேஜர் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீட் கிராப். ஸோ ஆயில் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து மெட்டபாலிக் ப்ராசஸில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய மெத்தட் தான் வந்து ஆயில், சரி ப்ராடக்டாக வந்து ஆயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஃபியூச்சரில் வந்து எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆர்கானிசம் வந்து அந்த ஆயிலை வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும், எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அது ஆயில்னு சொல்லாங்க. இது எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வாஸ்குலர் பண்டல்ஸில், செல் வால்ல அல்லது சீடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து ரெண்டு வகையாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபேட், இன்னொன்று வந்து ஆயில். ஸோ அதாவது ஃபேட் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருந்ததுன்னா ஸோ அந்த கண்டென்ட் பேர் வந்து ஃபேட்னு சொல்கிறாங்க. ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஆயில். ஸோ இதான் வந்து ஃபேட்டுக்கும் ஆயிலுக்குமான மேஜர் டிஃபரெண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கான ஃபேட் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிங்க. ஒன்று வந்து கொக்கோ பட்டர், பாம் ஆயில் அண்ட் பாம் கர்னல் ஆயில். ஸோ இந்த ஃபேட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வனஸ்பதி அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாமே வந்து இந்த ஃபேட்டில் வந்து கிளாசிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆயிலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரான்சிடிட்டி பேஸ் பண்ணி வந்து அதோட எவாபரேஷனை பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயிலில் வந்து ரெண்டு மேஜர் டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆயில் ஆர் நான் வாலடைல் ஆயில், ரெண்டாவது வந்து வாலடைல் ஆயில். இந்த வாலடைல் ஆயில்னா வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஏரோட ரியாக்ட் ஆகிட்டு வந்து எவாபரேட் ஆகி போயிடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படி ஆயில் இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாலடைல் ஆயில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆயில் ஆர் நான் வாலடைல் ஆயில். இந்த ஃபிக்ஸ்டு ஆயில் ஆர் நான் வாலடைல் ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலாக வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆயில். இந்த ஃபிக்ஸ்டு ஆயிலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு டைப்பை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து செமி ட்ரை ஆயில், இன்னொன்று ட்ரையிங் ஆயில், இன்னொன்று வந்து நான் ட்ரையிங் ஆயில். அதாவது செமி ட்ரை ஆயில்னா இது வந்து ரியாக்ட் பண்ணும், பட் அதோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எதோடனா ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அப்படி ரியாக்ட் ஆகும்போது ஆயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் ஜிஞ்சலி, மஸ்டர்ட் அண்ட் கார்ன்ஃபிளவர், கார்ன் அண்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமி ட்ரை ஆயிலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் ட்ரை ஆயில்ஸ், இது வந்து ஆக்சிஜன் கூட வந்து என்ன ஆயிரும், ஈஸியாக ரியாக்ட் ஆகிட்டு ட்ரை ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் வந்து சோயாபீன் ஆயில், லின்சீட் ஆயில் அண்ட் சாஃப்ளவர் ஆயில். சில ஆயில்லாம் வந்து எப்பவுமே ரியாக்டே ஆகாது, அப்படி ஆனால் ரொம்ப மினிமம் குவான்டிட்டி அட் நெக்லிஜிபிள் குவான்டிட்டியில் தான் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் எல்லாமே வந்து நான் ட்ரையிங் ஆயில்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேஸ்டர், கிரவுண்ட்நட், கோகனட், பாம் அண்ட் ஆலிவ் ஆயில். இது ஏன் ரியாக்ட் பண்றது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஒலியிக் ஆசிட் இருக்கு, அதனால தான் வந்து ஆக்சிஜன் கூட வந்து ஈஸியா ரியாக்ட் ஆகிறது இல்லை. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்தெந்த பிளான்ட்ல இருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர், ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டைப் இருக்கு, இன்னொன்று வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. இந்த ரெண்டு டைப்புக்கான ப்ரொசீஜர் வந்து நீங்க அடிஷனலா தெரிஞ்சிச்சு. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆயில் சீடு கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். ஸோ இதோட ஆரிஜின் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பிரேசில் தான் வந்து கிரவுண்டோட சென்டர் ஆஃப் ஆரிஜின். ஸோ இந்த கிராப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட் விடுறதுனே தெரியாது, அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிரவுண்ட் கிராப்ல இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப கேர் பண்ணி படிச்சுங்க. இதோட ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான் எல்லா கிராப்புக்கும், ஏன்னா இது ஆயில் சீடுன்னு வந்து காட்டி அதோட ஆயில் கண்டென்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஆயில் கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட கிரவுண்டோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50% வந்து ஆயில் வந்து இருக்கு. அந்த ஆயில வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஒலியிக் அண்ட் லினோலிக் ஆசிட், இது ரெண்டுமே சேர்ந்து 80% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ கிரவுண்டோட ஆயில் பர்சன்டேஜ் வந்து 50%, அதில் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றது வந்து ஒலியிக் அண்ட் லினோலிக் ஆசிட் 80% இருக்கு. அது இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் வந்து 26% இருக்கு. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, அதை நீங்க பாதர் பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெபேசிய ஃபேமிலி. ஸோ இங்கே வந்து இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் சீட்ல வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கிறதுனாடி தான். இது வந்து ஸ்கைலி செல் பாலினேட்டட் கிராப். இதோட குரோமோசோம் நம்பர் வந்து 2n = 40 அண்ட் இதோட செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அராக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தோம்ல பெனிசிட்டம்ல வந்து பெனிசிட்டம் கிளாக்கம்ல வந்து ஃபேமிலி பெனிசிலேரியா அப்படி செக்ஷன் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி இதுலேயும் வந்து செக்ஷன் நிறைய கல்டிவேட்டட் கிரவுண்ட் இருக்கு. அது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்து ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த செக்ஷன் பேர் வந்து அராக்கிஸ். இந்தியாவில் வந்து இந்த கிரவுண்ட் கிராப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது போர்ச்சுகீஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து கிரவுண்ட் கிராப் கிடையாது, கிரவுண்ட் ஆயிலும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்தியாவில் ஜிஞ்சரி ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ச்சுகீஸோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவில் வந்து கிரவுண்ட் ஆயில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து ஃபெபேசிய ஃபேமிலிங்காட்டி நம்ம என்ன சொல்லியிருப்போம், இது வந்து மோனோடெல்ஃபஸ் ஆந்தர். ஸோ மொத்தம் 10 ஆந்தர் இருக்கும், அந்த 10மே ஒரே பஞ்சா இருக்கும். அப்புறம் எதுக்கு 8+2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கின்னு கேட்டீங்கன்னா இந்த 8 வந்து ஃபெர்டைலா இருக்கும், 2 வந்து ஸ்டெரைலா இருக்கும். அந்த டிஃபரெண்ட்டை காட்டுறதுக்காக தான் நான் 8+2 போட்டிருக்கேன். மற்றபடி இந்த 10 ஆந்தர்மென் இருக்கும் ஒரே பஞ்சா தான் இருக்கும். அதே மாதிரி டைனமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா
2 டிஃபரெண்டான ஹைட்ல இருக்கும். ஸோ அதாவது டைடைனமஸ் அப்படிங்கிறது ஆந்தரோட ஹைட் பொசிஷனை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுல மொத்தம் 8 ஃபெர்டைல் ஆண்டர் சொல்லியிருக்காங்க. அந்த 8 ஃபெர்டைல் ஆண்டர்ல வந்து 4 வந்து ஒரு ஹைட்ல இருக்கும், இன்னொரு 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டைடைனமஸ். ஸோ மோனோடெல்ஃபஸ் டைப் ஆஃப் ஆந்தர்ங்கிறது 10 சேர்த்து ஒரே பஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் டைடைனமஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய 8 ஃபெர்டைல் ஆண்டர்ஸ் வந்து 4 ஒரு ஹைட்லையும் இன்னொரு 4 இன்னொரு ஹைட்லையும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து டைடைனமஸ். அதுக்கப்புறம் கிரவுண்ட் வந்து எப்பவுமே வந்து நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ரூட்ல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரூட்ல ஃபார்ம் ஆகுறது கிடையாது, ஷூட்ல ஃபிளார்ல தான் வந்து கிரவுண்டோட சீடு செட் ஆகுது. செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபிளார் என்ன இருக்குது வளர்ந்து திரும்ப பூமிக்குள்ள போகுது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகார்பிக் பெக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட நட் இருக்குல்ல, தான் சொல்றாங்க. ஃபிளார் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமியை நோக்கி வளர்றாங்க என்ன பண்ணிருக்காங்க, அது ஜியோகார்பிக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வளரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து கார்போர் ஆர் கைனோபோர் அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸாமினேஷன்ல வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நோட் பண்ணீங்க. ஸோ கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டையும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணா கண்டிப்பா லாஸ் உங்களுக்கு தான். அதே மாதிரி கிரவுண்டோட புரோட்டீன்ல இருந்து ஒரு ஃபைபர் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான புரோட்டீன் பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்டில் அப்படிங்கிற புரோட்டீன் தான். இதுல வந்து டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசஸா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் சாப்பிடும்போது கசப்படிக்கும். ஸோ அது எப்படி என்னடா அப்படி கசப்படிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது வேற இல்லை, இது வந்து கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸின் கண்டென்ட். ஸோ அதுக்கு பேர் வந்து அஃப்ளோடாக்சின். இது ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்ப கிரவுண்டோட சீடு வந்து அஸ்பர்ஜில்லஸ் ஃபிளேவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அப்ப அதுல என்ன இருக்குதுன்னா அஃப்ளோடாக்சின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் கண்டென்ட் வந்து அதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதான் வந்து கிரவுண்டோட இம்பார்ட்டன்ட் ஒரு மீன்ஸ் அதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது ஃபெபேசிய ஃபேமிலி. ஃபெபேசிய ஃபேமிலி நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து என்னது ட்ரைஃபோலியேட் லீஃப் தான் பார்த்திருப்போம், எக்ஸப்ட் பெங்கால் கிராம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாரிபினட் பார்த்திருப்போம். ஆனா அதே மாதிரி கிரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு எக்ஸப்ஷன் லீஃப் ஷேப் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாரிபினேட் காம்பவுண்ட் லீஃப் டைப். ஸோ அதுல வந்து பெங்கால் கிராம்ல இம்பாரிபினேட், கிரவுண்ட்ல வந்து பாரிபினேட். இது ரெண்டு மட்டும் தான் ஃபெபேசிய ஃபேமிலியில இருந்து எக்ஸப்ட் இருக்கக்கூடிய லீஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் 1969 வந்து கார்போவிகஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா கிரவுண்ட் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க கிரவுண்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்காரு ஒரு மேஜர் கிளாசிபிகேஷன் 4 டைப்பை பிரிச்சிருக்காரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விர்ஜினியா டைப், பெருவியன் டைப், வேலன்சியா டைப் அண்ட் ஸ்பானிஷ் டைப். அதோட சயின்டிபிக் நேம் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அது வந்து ஸ்ப்ரெட்டிங் டைப்பா பஞ்ச் டைப்பா அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த சயின்டிபிக் நேம் என்ன பண்ணிருங்க கண்டிப்பா வந்து படிச்சுங்க. இது பாக்குறதுக்கு தான் வந்து பெருசா இருக்கும். ஸோ படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அராசிஸ் ஹைப்போஜியா, சப்ஸ்பீசிஸ் ஹைப்போஜியா, அந்த இடத்துல வந்துருச்சு ஸ்பீசிஸ் நேம் திரும்ப இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வெரைட்டி வந்து என்ன இருக்கு ஹைப்போஜியா தான் வந்திருக்கு. அதே மாதிரி திரும்ப அந்த ஹைப்போஜியாக்கு லாஸ்டா வெரைட்டிக்கு பதில் ஹிர்சூட்டாங்கிறது இருந்தா அது வந்து பெருவியன் டைப். அதே மாதிரி அராக்கிஸ் ஹைப்போஜியா, சப்ஸ்பீசிஸ் ஃபாஸ்டிஜியேட்டா, வெரைட்டி ஃபாஸ்டிஜியேட்டான்னு இருந்தா அதுக்கு பேர் வந்து வேலன்சியா டைப். இது வந்து பஞ்ச் டைப். இந்த ஸ்ப்ரெட்டிங் அண்ட் பஞ்சுங்கிறது வேற இல்ல, கிரவுண்ட் வந்து கிரீப்பர் மாதிரி கொஞ்சம் படர்ந்து வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரெட்டிங் டைப். அப்படி படராம ஸ்ட்ரைட்டா மேல் நோக்கி வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பஞ்ச் டைப். ஸோ அதான் என்ன பண்ணிருக்காங்க ஸ்ப்ரெட்டிங் அண்ட் பஞ்ச் டைப்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாம நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் அண்ட் பஞ்ச் டைப்புக்கான டிஃபரெண்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு வந்து இன்னும் நீங்க மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பெக் ஃபார்மேஷன் அண்ட் பொட்டானிக்கல் ஃபீச்சர்ஸ் இதையும் வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ பெக் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகுது, ஸோ அங்க கீழே வந்து கம்ப்ளீட்டா வளர்ந்து கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட்லயோ அல்லது புக்லயோ இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயில் சீடு கிராப் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சலி. ஸோ இந்த ஜிஞ்சலியோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் த ஆயில். ஸோ ஜிஞ்சலி ஆயில் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்து ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஜிஞ்சலில வந்து நம்ம ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபேமிலி தான். ஏன்னா இதோட ஃபேமிலி இது வரைக்கும் வேற எந்த கிராப்லயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பெடலேசி அப்படிங்கறதா வந்து இதோட ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கா இல்லையா, அதனால எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவில தான் ஆரிஜின் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ஆயில் கண்டென்ட் வந்து 50% வரைக்கும் இருக்கு. அதுல அதிகமா இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒலியிக் ஆசிட். ஸோ இது 37 இருந்து 50% இருக்கு. அட்லீஸ்ட் உங்க இந்த ஃபேட்டி ஆசிட்டோட பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அது என்ன டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ங்கிறதையாவது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெஸ்ட் அது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆஃப் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப். ஸோ ஏன் இது இப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் இன்செக்ட் ஆக்டிவிட்டினால வந்து ஆக்சுவலா இது வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப், பட் இன்செக்ட் ஆக்டிவிட்டினால இது வந்து ஆஃபன் கிராஸ் பாலினேஷன் வந்து கன்சிடர் பண்றது. அதே மாதிரி இதுல ஸ்பெஷல் கேரக்டர்னு வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிஷியம். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. ஒன்னு வந்து எபிபெட்டாலஸ், அதாவது ஆந்தர்ஸ் வந்து பெட்டல்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எபிபெட்டாலஸ். ஸோ இது வந்து ஜிஞ்சலியோட ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி டைடைனமஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இருக்கிற நம்பர் ஆஃப் ஆந்தர்ஸ் வந்து 2 டிஃபரெண்ட் ஹைட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டைடைனமஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரவுண்ட்ல பார்த்தோம். ஸோ அடுத்து ஜிஞ்சலி நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2 இம்பார்ட்டன்டான பொட்டானிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஜிஞ்சலில வந்து நெக்டர் கிளான்ஸ் இருக்கு. எதுக்காக
பண்ணுவாங்கன்னா இன்செக்டை அட்ராக்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சலியோட ஃபிளார் ஷேப் வந்து வென்ட்ரிகோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பெல் ஷேப் இருக்கிறங்காட்டி இதுக்கு பேர் வந்து வென்ட்ரிகோஸ். அதுக்கப்புறம் பைலாபியேட், இதோட பெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கு 2 லிப் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் இது பைலாபியேட். ஸோ இதோட ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சேம்பர் இருக்கும். அது ஆக்சுவலா 2 சேம்பர் தான். இன்னொரு 2 சேம்பர் கிரியேட் பண்ணது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் செப்டம், அதாவது ஒரு பாக்கறதுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். அதனால அது பாக்கறதுக்கு 4 சேம்பர் இருக்கிற மாதிரி இருக்கிறது சொல்றாங்க. ஸோ இதான் வந்து ஜிஞ்சலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நான் திரும்ப ஞாபகம் வச்சுங்க, ஜிஞ்சலில் இருக்கக்கூடிய ஃபேமிலி பெடலேசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ரீசியம் கேரக்டர் எபிபெட்டலஸ் அண்ட் டைனைனமஸ் இது நல்லா பார்த்து வச்சுங்க. தென் ஆஃபன் கிராஸ் பாலினேஷன் இது ரொம்ப முக்கியமான. அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆயில் சீட் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர். இந்த கேஸ்டர்னால எல்லாத்துக்கும் ஞாபகம் வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ளாரசன்ஸ். இது வந்து மொனிசியஸ் டைப், அதாவது ஒரே இன்ஃப்ளாரசன்ஸ்ல மேல் ஃபிளார் தனியாகவும் ஃபீமேல் ஃபிளார் தனியாகவும் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து மொனிசியஸ். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளார் வந்து தனித்தனியாக இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து மொனிசியஸ். இதோட ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசினோலிக் ஆசிட். இது வந்து 90% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதோட குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2n=20. ஃபேமிலி வந்து யூஃபோர்பியேசியே. ஸோ இது வந்து மோனோடைபிக் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதை வந்து ரொம்ப அதிகமான எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இது யாருமே மோஸ்ட்லி ஆன்சர் பண்ண மாட்டாங்க. மோனோடைபிக் அப்படின்னா இந்த ஜீனஸ்ல இந்த ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஜீனஸ் மட்டுமே அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மோனோடைபிக். இது கூட வந்து வேற எதுவுமே இருக்காது. நம்ம ரைஸ்ல பார்த்துருப்போம், ஒரைசா சட்டையவா இருந்ததுன்னா ஒரைசா கிளாபரிமா இருக்கும், ஒரைசா ரூஃபி போகனா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. இதோட சயின்டிபிக் நேம் ரிசினஸ் கம்யூனிஸ். இந்த ஒரு ஜீனஸ்ல இந்த ஒரு ஸ்பீசிஸ் இருக்கிறங்காட்டி அதுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா மோனோடைபிக்னு வச்சிருக்காங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சில சமயம் வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கிராப்பையும் வந்து சேர்ந்து ஆன்சர்ல கேட்பாங்க. ஸோ கோகனட் அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கேஸ்டர் அண்ட் கோகனட் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மோனோடைபிக் உங்க ஆப்ஷன்ல வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனிசியஸ். இது மோனிசியஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா கிராப்புமே வந்து கிராஸ் பாலினேட்டட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலியடல்பஸ். இதுக்கு முன்னாடி மோனோடல்பஸ் பார்த்திருப்போம், டயடல்பஸ் பார்த்திருப்போம். இது என்ன பாலியடல்பஸ் அப்படின்னா, ஸோ அந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுங்க. மோனோ டெல்பஸ்னா மொத்த ஆந்தரும் ஒரு பஞ்சா இருந்ததுன்னா மோனோடெல்பஸ், மொத்த ஆந்தரும் 2 பஞ்சா இருந்ததுன்னா டயடெல்பஸ், மொத்த ஆந்தரும் நிறைய இருந்துச்சுன்னா அதாவது மோர் தென் 2 பஞ்சஸா இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பாலியடெல்பஸ். இது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். ஸோ நான் சொல்லியிருக்கேன் பொட்டானிக்கல் ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமா வளவளன்னு இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே படிக்க தேவை. நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க திரும்பவும் இதை வந்து ஸ்கிப் பண்ணி இதுல இருந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா லாஸ் உங்களுக்கு தான். அதுல கேஸ்டர் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாக்ஸின் வந்து பாத்தீங்கன்னா ரிசின். அதனால தான் நம்ம இதை யாருமே கன்சியூம் பண்றது கிடையாது. அப்படி ஏன் கன்சியூம் பண்றது இல்லைன்னா, இந்த கேஸ்டர் ஆயில சாப்பிடும் போது இந்த ரிசின் கண்டென்ட் என்னன்னா பிளட் கோயாகுலண்டா வந்து ஆக்ட் ஆகுது. அதாவது பிளட்டை வந்து என்ன பண்ணீங்கன்னா கிளாட் பண்ணிரும். ஸோ அப்படி கிளாட் பண்ணிட்டா பிளட் ஃப்ளோ இருக்காது இல்லையா, அதனால வந்து ஆக்சிஜன் ஈஸி சப்ளை ஆகாது. இது இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் டாக்ஸின் காம்பவுண்ட் பாத்தீங்க ரிசின் அண்ட் அலர்ஜின். ஸோ இதனால தான் வந்து கேஸ்டர் வந்து எடிபிள் ஆயில் கிடையாது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸ்டர்ல இருந்து ரில்சன் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் ஒரு புரோட்டீன் இருக்கு. அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபைபர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து பாலியமைடு பார்க்கறதுக்கு நைலான் மாதிரி இருக்கும். கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஃபைபர் பார்த்தோம்ல அரட்டில், அதே மாதிரி இந்த கேஸ்டர்லயும் ரில்சன் ஒரு ப்ராடக்டாக எடுத்து அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபைபர் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா சிசோகார்ப். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் டிஃபரெண்டா இருக்குல்ல, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கேஸ்டர்ல வந்து நீங்க இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கேஸ்டர்ல வந்து பப்போவா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1932 ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அது கண்டிப்பா உங்களுக்கான டெக்ஸ்ட் புக்லயே நோட்ஸ்லயே இருக்கும். அதை வந்து பார்த்து படிச்சுங்க. அப்படி என்ன அப்படிங்கறதையாவது கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போனீங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கேஸ்டர் வந்து எடிபிள் ஆயில் இல்லாதங்காட்டி இது இண்டஸ்ட்ரியல் யூஸா தான் இருக்கு. ஸோ அதனால என்னென்ன இண்டஸ்ட்ரியல் யூஸ்ல இது பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம வளவள நிறைய சொல்ல முடியாது. தென் கேஸ்டரோட இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த ஃப்ரூட் பாட்டனி இதை கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு போனா உங்களுக்கு எக்ஸாம் ஆன்சர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட் அடுத்து பார்க்கக்கூடிய கிராப். இதோட ஃபேமிலி வந்து பிரசிகேசியே. ஸோ நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேபேஜ், காலிஃபிளவர், மஸ்டர்ட் இது எல்லாமே இந்த பிரசிகேசியா ஃபேமிலியில தான் வரும். இந்த ராப்சீட் மஸ்டர்ட் அப்படிங்கிறது இது குரூப் ஆஃப் நேம். இதுல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அது எல்லாமே குரூப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட் வச்சிருக்காங்க. இதோட ஆயில் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 35 ல இருந்து 40%. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா எரிசிக் ஆசிட் 45 ல இருந்து 50% வரைக்கும் இருக்கு. அதே சமயம் இதோட ஆண்ட்ரீசியம் டைப் பண்ணீங்க, இது டெட்ராடைனமஸ். நம்ம இதுக்கு முன்னாடி டைடைனமஸ் பார்த்திருப்போம். அதாவது இருக்கக்கூடிய ஆந்தர் 2 டிஃபரெண்ட் ஹைட்ல இருக்கும். ஆண்ட்ரீசியம் டெட்ராடைனமஸ்னா இருக்கக்கூடிய ஆந்தர் எல்லாமே 4 டிஃபரெண்டான ஹைட்ல இருந்துச்சு. அது பேர் வந்து என்னது, டெட்ராடைனமஸ். இதோட ஃப்ரூட் வந்து சிலிக்வா. இந்த ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட்ல ரிலேட்டட் ஸ்பீசஸ் இருக்கு. அது வந்து நம்ம வெஜிடபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வேற ஒன்றும் இல்ல, கேபேஜ் அண்ட் காலிஃபிளவர். இந்த கேபேஜோட சயின்டிபிக் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரசிகா ஒலரேசியா வெரைட்டி கேபிடேட்டா. அதே மாதிரி காலிஃபிளவருக்கும் சேம் ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் தான், வெரைட்டல் நேம் மட்டும் மாறும், தட் இஸ் போட்ரிட்டிஸ். அதுக்கப்புறம் ஆயில் இருக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மற்ற எல்லா ஸ்பீசிஸும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட்ல வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பிரசிகாசியா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் டைப் வந்து கேபேஜ் அண்ட் காலிஃபிளவர். அதுக்கப்புறம் ஆயில் இருக்கிறது எல்லாமே வந்து ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட். இதுல ரேடிஸ் அதெல்லாம் இருக்கு,
வெஜிடபிள் டைப்ல, பட் உங்க சிலபஸ் இல்லாதங்காட்டி நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க எந்த இதெல்லாம் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே நீங்க படிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீசிஸ். நான் நிறைய ஸ்பீசிஸ் வந்து சொன்னேன் இல்லையா, அதுல ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா யூ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன யூ அப்படின்னா, இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் வந்து நஹரு யூ. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து யூ ட்ரையாங்கிள் வச்சுட்டாங்க. நான் இங்க ஸ்லைட்ல வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் பாருங்க. ஸோ பிளாக் மஸ்டர்ட், இந்தியன் மஸ்டர்ட், டர்னிப் ஆர் ஃபீல்டு மஸ்டர்ட் அண்ட் ஆயில் சீடு அண்ட் வைல்டு கேபேஜ் அண்ட் எத்தியோப்பியன் மஸ்டர்ட், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பீசிஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீசிஸ் எவால்வ் ஆயிருக்கு, ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்லிங்க் இருக்கு. ஸோ அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, ஜெனட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியாது, இந்த பிக்சரை பார்த்து நீங்க வந்து படிச்சுங்க. ஓகே, அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் கிராப். இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து இப்போ சன்ஃபிளவர் ஆயிலா மாறிடுச்சு. இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா ஆர் யூஎஸ்ஏ. நான் பார்த்த வரைக்கும் ஏஓ எக்ஸாம்லையும் சரி, மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லையும் சரி, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன்லையும் சரி, இந்த சென்டர் ஆஃப் ஆரிஜின் ஃபார் சன்ஃபிளவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அதோட ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 45% இருக்கு. மோஸ்ட்லி 90% பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் வந்து இதுல அதிகமா இருக்கு. அதே சமயம் இது ஏன் அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொலஸ்ட்ரால் ஆர் ஆன்டி கொலஸ்ட்ரால். இங்க இந்தியாவில் ஹார்ட் பேஷண்ட் அதிகமாக இருக்கிறங்காட்டி கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த சன்ஃபிளவர் ஆயில் இந்தியாவில் அதிகமாக பாப்புலர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2n=34. இதோட ஃபேமிலி ஆஸ்ட்ரேசியே. நான் திரும்ப சொல்றேன், ஆஸ்ட்ரேசியே இதோட சினானிமல் நேம் காம்போசிட்டே அப்படின்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் இதோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியந்தஸ் பிட்டியோலாரிஸ் அப்படிங்கிறது இந்த சன்ஃபிளவரோட பேரண்ட். நான் எதுக்குமே வந்து சயின்டிஃபிக் நேம் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அப்படி மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கு, நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இதோட பேரண்டோட சயின்டிஃபிக் நேம் தான் நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க படிச்சுங்க. அண்ட் இன்ஃபார்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆர் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஹெட்ரோகேமஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், ஒரு இன்ஃபார்சன்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோகேமஸ். அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு டிஃபரெண்டான டைம்ல மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோகேமஸ். அப்படின்னா இதுல மாறி மாறி மெச்சூர் ஆகுதான்னு கேட்டா ஆமா. அந்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்தர்ஸ் வந்து புரோட்டாண்ட்ரின் கொடுத்துருக்காங்க. அதாவது மேல் வந்து ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆயிடும், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீமேல் மெச்சூர் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெட்ரோகேமஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டாண்ட்ரிங் அப்படிங்கிறது இதோட இம்பார்ட்டன்ட் ட்ரெய்ட். அதுக்கப்புறம் இதோட ஆன்தர்ஸ் வந்து சிஞ்சனீசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஓகே, நான் சொல்றேன். இதோட கிராஸ் பாலினேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப். இதோட ஃப்ரூட் வந்து அக்கீன் அண்ட் மோனோகார்புலரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சன்ஃபிளவர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஜாயிண்ட் டைப், இன்னொன்று செமி டுவார்ஃப் டைப் அண்ட் டுவார்ஃப் டைப். எப்பவுமே இந்த டுவார்ஃப் டைப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதோட கிளாசிபிகேஷன், ஹைட்டு, ஈல்டு இதையும் வந்து கொஞ்சம் நீங்க பார்த்து டீட்டெயிலாக படிச்சு வச்சுங்க. ஸோ நீங்க புக்ஸை பார்த்து படிச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு நெட்ல சர்ச் பண்ணாலும் சரி, இந்த ஜெயிண்ட், செமி டுவார்ஃப் அண்ட் டுவார்ஃப்கான கிளாசிபிகேஷன் படிச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கிராப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ளவர். இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இதோட ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% வரைக்கும் இருக்கு. இதோட குரோமோசோம் நம்பர் 2n=24 and belongs to the same family Astraceae தான். இதோட இன்னொரு நேம் வந்து காம்போசிட்டே. இந்த சாஃப்ளவர்ல மட்டும் வந்து 2 டைப் ஆஃப் ஃபிளவர் கலர் இருக்கும். ஒன்னு வந்து yellow கலர் ஃபிளவர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் ஃபிளவர். yellow கலர் ஃபிளவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமா இருக்கும். ஸோ ஆயில் பர்பஸ்க்காக கல்டிவேட் பண்றாங்க. சப்போஸ் அந்த பிளான்ட்ல வந்து ஆரஞ்சு கலர் ஃபிளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து டை எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக ப்ரொடியூஸ் பண்றாங்க. சேம் சிச்சுவேஷன் நம்ம வந்து சோயாபீன்ல வந்து பார்த்திருப்போம். எல்லோ சீடட் சோயாபீன்ல வந்து ஆயில் அதிகமா இருக்கும், பிளாக் சீடட் சோயாபீன்ல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கும். நான் அங்க மென்ஷன் பண்றதை எங்கேயும் மென்ஷன் பண்றேன். எப்ப எல்லோ கலர் அதிகமாகுதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். எல்லோ கலர்னா வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபார்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோகேமஸ், ஹெட்டர் கேபிட்டலம். அங்க ஹெட்ரோகேமஸ் இருந்துச்சு சன்ஃபிளவர்ல, இங்க சாஃப்ளவர்ல ஹோமோகேமஸ். அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் என்ன ஆகுது, ஒரே நேரத்துல தான் வந்து மெச்சூர் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸ் வந்து சிஞ்சனீசியஸ் அண்ட் ஃப்ரூட் வந்து அக்கிங் அண்ட் பைகார்புலரி. ஸோ சுகர் சன்ஃபிளவர்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோகார்புலரின்னு பார்த்தோம், இங்க வந்து பைகார்புலரின்னு பார்த்தோம். ஒரு கார்பல், அதாவது ஒரு ஃப்ரூட் சாம்பர்ல வந்து ஓவியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பைகார்புலரி. ஸோ இதுலயும் வந்து இன்ஃபார்சன்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்துங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் சன்ஃபிளவர் ஆஸ்ட்ரேசியா ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஆயில் சீட் கிராப் வந்து பாத்தீங்கன்னா நைஜர். ஸோ நைஜரோட சயின்டிபிக் நேம் இங்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது யாருமே படிக்க மாட்டாங்க, ஈஸியா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்காட்டி கைசோசியா அபிசினிகா அப்படிங்கிறதா வந்து இதோட சயின்டிபிக் நேம். இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா அபிசினியா, அதாவது
நார்த் ஆப்பிரிக்கா. இதோட ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35-40% வரைக்கும். இதோட ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா லினோலிக் ஆசிட். ஸோ இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நைஜர் ப்ரொடியூஸ் பண்ணி ஆயில் உற்பத்தி பண்ணுறது இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆந்தர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சினீசிஸ். நல்லா நோட் பண்ணுங்க, சிஞ்சினீசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆந்தர் இருக்குதுன்னா அந்த 10 ஆந்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தர் வந்து ஆண்ட்ரிசம் இருக்குன்னா 10 ஆந்தர் மட்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸா, அதாவது தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து சிஞ்சினீசியஸ். இதோட ஃப்ரூட் டைப் வந்து அகெயின் அண்ட் இது வந்து பைகார்புலரி. இதோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஹோமோகேமஸ், ஹெட் ஆர் கேபிட்டலம். ஆயில் சீடோட கிராப் வந்து ஆயில் சீடு கிராப்போட லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட். இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து இண்டோ பசிபிக் ஆரிஜின். எக்ஸாக்டா எந்த பிளேஸ்னு கிடைக்கல, இது வரைக்கும் வந்து இண்டோ பசிபிக் ஆரிஜின் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55-65% வரைக்கும் இருக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட். நான் நிறைய சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆயில் கிராப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பர்சன்டேஜ் முக்கியம், அதே சமயம் இதில் கூடிய ஃபேட்டி ஆசிட் முக்கியம். பர்சன்டேஜ் முக்கியம் இல்லைனாலும் அது என்ன ஃபேட்டி ஆசிட்னா அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. பட் ஆயில் கண்டென்ட்ல வந்து பர்சன்டேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2n=32. இதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அரிகேசியே. ஸோ திரும்ப இதான் சொல்றேன், அரிகேசி. அதில் இன்னொரு பேர் வந்து பால்மே அண்ட் மோனோபைட்டிக். இந்த ஜீனஸ்ல இந்த ஒரே ஸ்பீசஸ் இருந்தா அந்த கிராப் வந்து என்ன பண்ணுவாங்க, மோனோடைப்பிங் தான் வந்து டெக்ஸானமில மென்ஷன் பண்ணுவாங்க. இதோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொனீஷியஸ், அதாவது ஒரே பிளான்ட்ல மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸோ அல்லது ஃபிளாரோ வந்து தனித்தனியாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மொனீஷியஸ். அண்ட் எப்பெல்லாம் மொனீஷியஸ் இருக்கோ அந்த கிராப் எப்படி இருக்கும், கண்டிப்பாக கிராஸ் பாலினேட்டடா மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தென்னை ஓலைய அதோட லீஃப் பார்த்துருப்பீங்களா, ஸோ அதோட லீஃபை நோட் பண்ணி வச்சுங்க. அதோட டெக்ஸானமிக்கல் கிளாசிபிகேஷன் படி அது வந்து பின்னேட்லிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப். ஸோ இது வந்து என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் கோகனட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கோகனட் இருக்கு. ஒன்று வந்து டால் கோகனட், இன்னும் செமிடார்ஃப் கோகனட் அண்ட் டுவார்ஃப் கோகனட். இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதோட சயின்டிபிக் நேம் தெரியுமான்னு கேட்டால் ஒரு பிகஸ்ட் கொஸ்டின் மார்க் தான். அதனால அதோட சயின்டிபிக் நேம் நோட் பண்ணி வச்சுங்க. காக்கஸ் நியூசிஃபரா அண்ட் வெரைட்டி டிபிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டால் கோகனட்டோட சயின்டிபிக் நேம். காக்கஸ் நியூசிஃபரா வெரைட்டி ஜாவானிகா அப்படிங்கிறது செமி டுவார்ஃப். காக்கஸ் நியூசிஃபரா அண்ட் வெரைட்டி நானா அப்படிங்கிறது டுவார்ஃப் கோகனட். ஸோ இந்த மோஸ்ட்லி டுவார்ஃப் கோகனட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளநீ பர்பஸ், அதாவது டெண்டர் கோகனட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டால் எல்லாமே வந்து இந்த ஆயில் பர்பஸ், அதாவது கொப்பரை தேங்காயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாம் இலைஸ் கைனன்சிஸ். இதோட சயின்டிபிக் நேம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் சயின்டிபிக் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த சயின்டிபிக் நேம் வந்து கம்பல்சரி படிச்சு வச்சுங்க. அது கேட்கறாங்களோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் என்னன்னாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிச்சுங்க, அந்த சயின்டிபிக் நேம் வந்து படிச்சு வச்சுங்க. தென் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கா. இதோட ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கிறதுலேயே நம்ம பார்த்ததுலேயே ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த கோகனட்டுக்கும் இந்த ஆயில் பாமுக்கு தான். இதோட மீசோ கார்ப்ல இருந்து வந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து டீப் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதோட டீப் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறங்காட்டி இதுல வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின் ப்ரிகர்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரிகர்சர்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது இது விட்டமின் ஏவா வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆயிரும். இதோட குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2n=32. ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அரிகேசியே ஆர் பால்மே. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் கோகனட் அண்ட் ஆயில் பாம் தான் வந்து என்னது அரிகேசிய ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கிற 2 ஆயில் சீடு கிராப். அதே மாதிரி ஆஸ்ட்ரேசியா ஃபேமிலியிலிருந்து வந்து ஆயில் சீடு கிராப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிளவர், சேஃப்ளவர் அண்ட் நைசர். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஆயில் பாம்ல பார்க்கலாம். ஆயில் பாம்ல வந்து 2 டைப் ஆயில் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து மீசோ கார்ப்ல இருந்தும் ஆயில் எடுக்கிறாங்க, பாம் கர்னல்ல இருந்தும் வந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ஆயில் வந்து பாம்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த பாம் கர்னல்ல இருந்து எடுக்கிற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 50%. அதாவது நம்ம தேங்காயில் எடுக்கிற முடியாது கொப்பரையில இருந்து, அதே மாதிரி கர்னல்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து பாம் கர்னல் ஆயில். ஸோ இந்த பாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்தில் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இந்த பாம் கர்னல் ஆயில் மட்டும் என்ன ஆயிரும்னா வந்து ரேன்சிடிட்டி, அதாவது ஆயில் வந்து கெட்டு போயிடும். ஸோ ரெண்டுலையுமே வந்து கோகனட்லையும் சரி ஆயில் பாம்லையும் சரி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஃப்ரூட் பாட்டனி. ஸோ ஏன்னா இது வந்து கிராஸ் பாலினேஷனாக இருக்குது, அதோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து மொனீசியஸாக இருக்கிறங்காட்டி எப்படி இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர், எப்படி வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சும்மா கதை மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டாலும் ஓகே தான், ஏன்னா எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது இல்லையா. அடுத்து நம்ம போக போகிற கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிராப்ஸ். ஸோ ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபைபர் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபைபர், அதாவது ஸ்டெம் ஃபைபர், ஸ்டெம்ல இருந்து ஃபைபர் எடுக்கலாம், அல்லது லீஃப்ல இருந்து ஃபைபர் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா சீடுல இருந்து ஃபைபர் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்டெம்ல இருந்து ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பேர் வந்து ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பேர் வந்து ஸ்கிராப்பிங் அப்படிம்பாங்க. சீடுல இருந்து ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பேர் வந்து ஜின்னிங். ஸோ இது எல்லாமே வந்து என்னது ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் டைப் ஆஃப் ஃபைபர்ஸ், எந்த லொகேஷன்ல இருந்து எடுக்கிறாங்கிறத பொறுத்து. நம்ம பார்க்க போற இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஃபைபர் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன். இதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மால்வேசியே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்ல வழக்கமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 4 டைப் ஆஃப் காட்டன் இருக்கு. பட் என்ன தெரியாத விஷயம் தான் சயின்டிபிக் நேம் மட்டும் என்னது இப்போ எக்ஸாமினேஷன்ல கேட்டால் மறந்துடுவோம். ஏன் மறக்கிறோம்னா எந்த காமன் நேமுக்கு எந்த சயின்டிபிக் நேம்ங்கிறது பெரிய கன்ஃபியூஷன் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதில் வந்து காசிபியம் ஃபிர்சூட்டம் அப்படிங்கிறது கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்டன், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்கன் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா
இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராப்ளாய்டு காட்டன், அதாவது கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் டி கேபிட்டல் டி மொத்தம் 4 ஜீனம் இருக்கு, அதனால இது வந்து டெட்ராப்ளாய்டுன்னு சொல்றாங்க. ஸோ மிச்சிருக்கக்கூடிய ஹெர்பேசியம் அண்ட் அர்போரியம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு காட்டன், இது வந்து ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியாவில் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. தென் தேர்ட் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காசிபியம் பார்படன்ஸ், இது எஜிப்தியன் காட்டன், இதோட ஆரிஜின் வந்து சென்டர் ஆஃப் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து காமன் நேம், சயின்டிஃபிக் நேம், குரோமோசோம் நம்பர், எது டிப்ளாய்டு எது டெட்ராப்ளாய்டு அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது அப்படி இல்லைனாலும் காசிபியம் ஹிர்சூட்டம் கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் காட்டன் வந்து டெட்ராப்ளாய்டு தான் இருக்கு. அதோட குரோமோசோம் நம்பர் 2n = 4x = 52. இதெல்லாம் வந்து காட்டன் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோபோடியல் பிரான்ச்சஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்போடியல் பிரான்ச்சஸ். அதாவது ஃபிளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ் ரீப்ரொடக்டிவ் பிரான்ச்சஸ், அதுக்கு பேர் வந்து சிம்போடியல். ஃபிளவர்ஸ் வராத பிரான்ச்சஸ், அதாவது லீஃப் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு பேர் வந்து வெஜிடேட்டிவ் பிரான்ச்சஸ் ஆர் மோனோபோடியல் பிரான்ச்சஸ். காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப். நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 or few கிராப்ஸ் மட்டும்தான் என்ன இருக்கு, ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் வந்திருக்கு. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. பொயேசிய ஃபேமிலியில சொர்க்கம் இருக்கும், ஃபெபேசிய ஃபேமிலியில வந்து ரெட்கிராம் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிஞ்சலி பெடலேசிய ஃபேமிலியில, அதுக்கப்புறம் மால்வேசியில வந்து காட்டன். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷனாக இருக்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அண்ட் இது ஆந்தரோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெனிஃபார்ம், அதாவது கிட்னி ஷேப் ஆந்தர் வந்து இருக்கும். இதோட ஃப்ரூட் வந்து போல், அதுக்கப்புறம் இதோட ஃபைபர் வந்து சீடு ஃபைபர். இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பேர் வந்து ஜின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ண முடியும், ஃபைபர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் அடிஷனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் காட்டன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா லிண்ட்னா என்ன, ஃபஸ்னா என்ன, ஜின்னிங்னா என்ன, ஜின்னிங் பர்சன்டேஜ் என்ன, லிண்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நோட்ஸ்லேயே டெக்ஸ்ட்லேயே பார்த்து தெரிஞ்சுங்க. தென் லாங் ஸ்டேபிள் காட்டன், மீடியம் ஸ்டேபிள் காட்டன் அண்ட் ஷார்ட் ஸ்டேபிள் காட்டன் ஃபைபர்னா என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோரோவர் இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ கடைசியாக பார்க்கக்கூடிய கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிலியேசியே. ஸோ இந்த டிலியேசி அப்படிங்கிற ஃபேமிலியிலேருந்து ஒரே ஒரு கிராப் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ஜூட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் அளவுக்கு வந்து ஃபைபர் குவாலிட்டி ஃபைனாக இல்லைனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஃபைபர். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஹெவி வெயிட்லாம் வந்து லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபைபர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 2 ஸ்பீசிஸ் இருக்கு. ஒன்று வந்து கார்கோரஸ் கேப்சுலாரிஸ், இது வந்து இந்தியன் ஆரிஜின் ஜூட். இன்னொன்று கார்கோரஸ் ஒலிட்டோரியஸ் இருக்கு, இது ஆப்பிரிக்கன் ஆரிஜின் ஜூட். இது ரெண்டோட குரோமோசோம் நம்பருமே வந்து 2n = 14 தான். இந்த ஜூட்ல வந்து ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜருக்கு பேர் வந்து ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோபியல் ப்ராசஸ். அதாவது வேற நல்ல ஜூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி அதோட ஸ்டெம்மை வந்து என்ன பண்ணிடுவாங்க, தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. ஏன்னா இங்கே தான் ஸ்டெம் தான் வந்து என்னது எக்கனாமிக் பார்ட்டா இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டு என்ன பண்ணுவாங்க, ரன்னிங் வாட்டர்ல வந்து வாய்க்காலில் அது மாதிரி போட்டு ஊற வச்சிருவாங்க. அது வந்து மைக்ரோபியல் ப்ராசஸ்ல அங்கே இருக்கக்கூடிய பெக்டினை பூரா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்படி பெக்டினை பூரா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் வந்து என்னது, ஜூட் ஃபைபர். ஸோ இதோட எக்கனாமிக் பார்ட் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்டெம் ஆர் பேஸ்ட் ஃபைபர். நீ என்னதான் பொயேசியா அண்ட் ஃபெபேசியா ஃபேமிலியில வந்து எக்கனாமிக் பார்ட் பார்த்தாலும் அது என்னதான் இருக்கும், சீடா தான் இருக்கும். ஆயில் சீடு கிராப்லையும் வந்து மோஸ்ட்லி சீடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஃபைபர் கிராப், ஸ்டார்ச் கிராப், அதுக்கப்புறம் வந்து மாஸ்டிகோட்டரிஸ், நார்கோட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பார்ட் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் கண்டிப்பா சீடு மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வேற எந்த ஒரு பார்ட்டாக வேணாலும் இருக்கலாம், அதோட எக்கனாமிக் பார்ட்டாக இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிராப் ஃபைபர் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்டா. இதோட சென்டர் ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. நம்ம ஃபைபர் கிராப்பில் பார்க்கக்கூடிய மால்வேசிய ஃபேமிலி இருக்கக்கூடிய 2வது கிராப் வந்து மெஸ்டா. இதோட ஃபேமிலி மால்வேசிய, குரோமோசோம் நம்பர் 2n = 36. இதுலயும் வந்து 2 ஸ்பீஸ் இருக்கு, ஹைபிஸ்கஸ் கென்னாபினஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் சப்டாரிஃபா. இது வந்து ஸ்டெம் ஃபைபர். ஸோ இது ஜூட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே வந்து என்னது ரொம்ப கோர்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப சொரசொரப்பா இருக்கும். அதான் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் ஃபைபர் குவாலிட்டி. அடுத்து பார்க்கக்கூடிய ஃபைபர் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஹெம்ப். ஃபெபேசிய ஃபேமிலியிலிருந்து வந்த ஒரே ஃபைபர் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஹெம்ப். இது வந்து குரோட்டலேரியா ஜங்சியா சயின்டிஃபிக் நேம். குரோமோசோம் நம்பர் வந்து 2n = 16. இதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க கிரீன் மணியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபைபர் கிராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதையும் வந்து நான் நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி சோயாபீன் அப்படிங்கிற கிராப்பையும் நோட் பண்ணீங்க. இது வந்து ஆயில் சீடாக ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் வந்து பல்சஸாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் கிரீன் மணி ஃபைபர் கிராப் மாதிரி சோயாபீன்கிறது வந்து ஆயில் சீடு கிராப் பிளஸ் பல்ஸ் கிராப். ஓகே வியூவர்ஸ், இந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய 4 டிவிஷன்ல என்னால் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிட்டேன். அது இல்லாமல் அந்த ஹைலைட் பண்ணி பாக்ஸில் வந்துச்சு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து அல்லது உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். அப்படி படிச்சீங்கன்னா உங்களை எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இன்னும் அதிகமான கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிச்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்காக டெலிவரி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாமே வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ, ஸோ உங்கள் ஜூனியர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் அதர் பேட்ச்மேட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அதர் காலேஜில் படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அடுத்த
அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட் வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். மறக்காம பெல் ஐக்கான் வந்து டர்ன் பண்ணிடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்து எந்தெந்த ஏரியா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நான் இப்போ எடுத்த ஸ்லைட்லேயே இருக்கல, இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியா வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த கிளாஸ் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 2 லெக்சர் வந்து படிச்சிருப்பீங்க. பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து கரோனஸ் லினேயஸோட கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் அதெல்லாமே இருக்கு. பட் அதெல்லாமே எதை பேஸ் பண்ணி கிளாஸ் எடுத்தோம்னா நம்ம ரொம்ப பெரிய லெக்சரா போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வீடியோ தேவைப்படுது, அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்க சப்போர்ட்டையும் உங்க கமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி நாங்கள் அடுத்த அந்த வீடியோ வந்து டெவலப் பண்றோம். அதே மாதிரி டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன், உதாரணத்துக்கு மார்ஃபாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்டோட கிளாசிஃபிகேஷன், இதெல்லாமே வந்து வேணும்னா உங்க சப்போர்ட்டையும் உங்க கமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்த அந்த வீடியோ டெவலப் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் அண்ட் நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டெவலப் பண்ணி தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து டெலகிராம் குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா டிஸ்கஷன் அதில் போயிட்டு இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கில்லி லெஜெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ அக்ரிகல்ச்சர்